அந்த காலத்து பெரியவங்களாம் எந்த கடையில் சோப்பும் ஷாம்பும் வாங்கி யூஸ் பண்ணாங்க. காட்டில் கிடந்த களிமண்ணும் சோத்து கத்தாலையும் அரப்பையும் தேய்ச்சி உடம்பே முடியும்னு அவ்வளோ பாரம்பரியமாக பராமரிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கடைக்குள்ளே போகணுன்னா எது லேபிள் அழகாக இருக்குதுன்னு பார்க்குறோம், அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணுறோங்க. யூஸ் பண்ணுற நம்ம பின்னாடி திருப்பிச்சு என்னைக்காவது ஒரு நாள் படித்து பார்த்துருக்குறோங்களா? நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறதுக்கும் யூடியூப்பில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்குமே நேரம் சரியாக இருக்குதுங்க. கூகுளில் போய் எஸ்எல்எஸ்னா என்ன, பேரபின்னா என்ன, எஸ்எல்இஎஸ்னா என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கி யூஸ் பண்ணாமையாவது இருக்கலாங்க. ஸோ நம்ம குழந்தைகளுக்கு கண்ணார வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் கொடுத்துட்ருக்குறோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாறணும். நம்ம குழந்தைகள் அப்போ தாங்க மாற்ற முடியும். நம்மளுக்கு இல்லாத வளங்களே கிடையாதுங்க. வீட்டை விட்டு வெளியே போனால் சோத்துக்கத்தாழை, வேப்பந்தலை, துளசின்னு எல்லாமே நம்மகிட்டயே இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி பாரம்பரியமான முறையில் நீங்கள் ஷாம்பு சோப்புன்னு ஒன்றொன்னா நீங்கள் மாறினீங்கன்னா தான் உங்களோட முடியும் உடம்பும் ஹெல்த்தியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ஸை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறோங்க. தேகம் ஆர்கானிக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸுக்குங்க. தேங்க்யூங்க.